என்னைக்காவது இப்படி யோசிச்சிருக்கீங்களா? ஏன் சுத்தி இருக்கிற எல்லாரும் உருப்பிட்டான், நான் மட்டும் உருப்படாமலே இருக்கிறேன். இந்த வாழ்க்கை என்ன உருப்பட உடலையா, இல்ல நான் தான் வாழ்க்கையை உருப்படியா வாழலையா அப்படின்ற மாதிரி ஒரு குழப்பம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா, இன்னைக்கான பதிவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபுல்லா கேளுங்க. இன்னைக்கு நம்ம அதை பத்தி தான் டீட்டெயிலா பேச போறோம். வழக்கம் போல ஒரு கதை. ஒரு ஊர்ல பாத்தீங்கன்னா ஒரு பிச்சைக்காரன் இருக்கான். ஆக்சுவலி அந்த பிச்சைக்காரனுக்கு வயசு என்னமோ கம்மி தான். ஒரு யங்ஸ்டர்னே வச்சுக்கோங்க. ஈவன் தோ யங்ஸ்டரா இருந்தாலுமே டெய்லி அவனுக்கு பிச்சை போட்டு மக்களோட பார்வைக்கு பிச்சைக்காரனாவே வாழ்ந்ததால அவனுக்கு ஐயோ பாவம் அப்படின்ற மாதிரி மக்கள் நினைச்சு எப்பவுமே வந்து தேவையான பொருட்களை வந்து கொடுக்கறது உண்டு. அந்த மாதிரி அவனோட பிச்சைக்கார வாழ்க்கை கொஞ்சம் நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஒரு நாள் அவன் வந்து பாக்குறப்ப அவன் ரெகுலரா படுக்கிற இடத்துக்கு பக்கத்துல இன்னொரு ஒரு பிச்சைக்காரன் படுத்துட்டு இருக்கோம். அவனுக்கு டென்ஷன் ஆகுது. என்னடா அது, நாம பிச்சை எடுத்துட்டு இருந்தோம், நமக்கு போட்டியா ஒருத்தன் வந்து பிச்சை எடுக்க வந்துட்டானே, இவனை சும்மா விடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் ஜெலஸ் இருக்கு. கரெக்டா அந்த பேரல் ஆஃப் டைம்ல என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நாட்டுக்குள்ள வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. இந்த மாதிரி வந்து சோறு போடுறாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுவும் என்ன சோறு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் வெஜ்ஜு சோறு போடுறாங்க, இன்னொரு பக்கம் கறி சோறு போடுறாங்க. தலைவனை கண்ட்ரோலே பண்ண முடியல. இப்ப 2 பேருக்குள்ளதான் போட்டியே. ஒண்ணு கறி சோறு, இன்னொன்னு வெறும் சோறு அப்படின்ற மாதிரி பஞ்ச் டைலாக் பேசிக்கிட்டே இருக்கிறானே தவிர போய் நின்னு வாங்கல. அதுக்குள்ள அங்க இருந்த இன்னொரு ஒரு பிச்சைக்காரர் இருக்கிறாரு பாத்தீங்களா, அவரு போயிட்டு கரிசோறு வாங்கிட்டு வந்துடுறாரு. இவருக்கா கடுப்பா இருக்கு. என்னடா அது, நேத்து வந்தவன் அவன், அவனுக்கு கரிசோறு போட்டாங்க, நான் போய் நிக்கிறேன், எனக்கு வெறும் சோறு தான் போட்டு நிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் டென்ஷன் ஆயிட்டு இருக்கு. ஆனா அந்த கரிசோறு வாங்குற அந்த பர்சன் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கொஞ்சம் கரிசோறு எடுத்து அவனுக்கு கொடுக்கவும், இப்போ இவருக்குள்ள ஆஹா, நம்மளையும் மனுஷனா மதிச்சு நமக்கு கொஞ்சம் கொடுத்தாரு பாத்தீங்களா, இன்னில இருந்து அவருக்கு நமக்கு ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி இவரும் அவர் என்ன பண்றாரு, அவரு வாங்கின வெஜ் சோறை கொஞ்சோண்டு கொடுக்க ஆரம்பிச்சிடுறாரு. 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிக்கிறாங்க. தம்பி, நீ நல்லா தானே இருக்கிற, என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்கும். அது பெரிய கதை பெருசு, சொன்னா உங்களால கேட்க முடியாது, நம்ம முதல்ல சோறை சாப்பிடுவோம் அப்புறம் பேசுவோம் அப்படின்ற மாதிரி 2 பேரும் மாங்கு மாங்குன்னு சாப்பாடை வந்து சாப்பிடுறாங்க. இன்னொரு பிச்சைக்காரன் அப்படின்ற மாதிரி சொன்ன பாத்தீங்களா, அவர் கொஞ்சம் வயசானவர் தான். அவர் வந்து கேட்கிறாரு, தம்பி உன் பேர் என்ன அப்படின்ற மாதிரி கேட்கும். என் பேரா சுந்தர் பிச்சை. சுந்தர் பிச்சையா? தம்பி, சுந்தர் பிச்சை யாருன்னு தெரியுமா? பேர்லயே பிச்சைன்னு இருக்கு, ஏதாவது ஒரு பிச்சைக்கார பயலா தான் இருப்பான் அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லுவோம். தம்பி, சுந்தர் பிச்சைன்னா அவரு கிடையாதுப்பா, கூகுள் இருக்குல்ல, கூகுள், அதோட சிஇஓ. அவ்வளோ பெரிய பணக்காரனோட பேர் வச்சிருக்க. ஓஹோ, எனக்கே தெரியாது, இன்னொரு தகவல் போல இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பாட்டுல கண்டினியூவா சாப்பிட்டுட்டே இருக்கிறாரு. சரி பெருசு, உன் பேர் என்ன? என் பேர் தானே, என் பேரு நான் தான், நான் மட்டும்தான். ஆமா, நம்ம நாட்டோட மன்னர் பேர் தான் நீ வச்சிருக்க, நீ மட்டும் எங்க இருக்க? அதான் என் கூட தான் பிச்சைக்காரனா உட்காந்துட்டு இருக்க, மன்னர் பேர் வச்சாலும் நீ இங்கதான் உட்காரணும்னு எழுதியிருக்கு பாரு அப்படின்ற மாதிரி ஒரு பாட்டுல சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. ஆக்சுவலி அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கான்வர்சேஷன் கொஞ்சம் கொஞ்சமா பில்டப் ஆகுது. சரி, என்னதான் பிரச்சனை, ஏன் இவ்வளவு சின்ன வயசுலயே பிச்சை எடுக்க வந்துட்டேன்? அதை வேற ஏன் பெருசு ஞாபகப்படுத்திட்டேன். நான் வேலை தேடாமலாம் இல்ல, தேடினேன், ட்ரை பண்ணேன், போறேன், கொஞ்ச நாள்லயே அனுப்பி விட்டுறாங்க, எனக்கு செட் ஆகல, எனக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கே இன்னைக்கு வரைக்கும் தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லவும், இப்ப அவருக்கு ரொம்ப ஆதங்கமா இருக்கு. 1000 தான் இருந்தாலும் நமக்கு கொஞ்சம் சோறு கொடுத்த நண்பராச்சே, அவருக்கு ஏதாவது பண்ணணுமே அப்படின்ற மாதிரி ஒரு யோசிச்சுட்டு என்ன பண்றாருன்னா, ஒரு மோதத்தை எடுக்கிறாரு. இந்த மோதத்தை கையில வச்சுக்க, நீ என்ன பண்ற, ராஜ வீதி இருக்கு பாத்தீங்க, ராஜ வீதிக்கு போ, அந்த ராஜாபார அந்த வீதியில இருக்கிற எந்த கடைக்குள்ள வேணாலும் நுழைஞ்சிட்டு இந்த மோதிரத்தை காட்டிட்டு உனக்கு வேலை வேணும்னு சொல்லு, அந்த கடையில உனக்கு வேலை கொடுப்பாங்க. ஆமா, இவர் பெரிய மன்னரு, இவர் மோதிரத்தை காட்டின உடனே டமால் டமால்னு வேலை குத்துருவாங்க. அட போ பெருசு அப்படின்ற மாதிரி சொல்லிடுவோம். போகதான் போறேன்ப்பா, நாளைக்கு ஒரு முக்கியமான விஷயமா போறேன். சரி, இந்த மோதிரத்தை நீயே வச்சுக்க, நான் அடுத்த மாசம் இதே நாள் இதே தேதியில வந்து இதே நேரத்துல வந்து உங்ககிட்ட இருந்து இதை வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த பெரியவரும் போயிடுறாரு. யாரா இருந்தா என்ன, நம்மளையும் மனுஷனா மதிச்சு ஒரு மோதிரம் கொடுத்து வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போறாருல, நம்ம போய் ட்ரை பண்ணாதான் என்ன அப்படின்ற மாதிரி இந்த பிச்சைக்காரன் என்ன பண்றான்னா, அந்த மோதிரத்தை எடுத்துட்டு ராஜவீதிக்கு போறான், அதே மாதிரி வேலைக்கும் போறான். ஆனா இத்தனை நாள் ரிவீல் பண்ணாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இன்னொரு பிச்சைக்காரனா வந்து படுத்துட்டு இருந்தாரு பத்தியா, அவரு வேற யாரும் கிடையாது, அவரு தான் நான் தான் நான் மட்டும்தான்ற அந்த நாட்டோட ராஜா. இப்ப அவருக்கு வந்து 1 மாசம் ஆயிடும். டக்குனு இவனோட ஞாபகம் வருது, போன வாட்டி இவனை பார்த்து மோதிரம் கொடுத்துட்டு போனோம்ல, இந்த வாட்டி ஏதாவது ஒரு நல்ல இடத்துல நல்லபடியா வேலை பார்த்துட்டு இருப்பான், அவனை நம்ம போய் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி மறுபடியும் பிச்சைக்கார வேஷத்துல வந்து நிக்கிறாரு. போய் பார்த்தா அதே இடத்துலதான் படுத்துன்னு இருக்கிறான். டேய், நீ என்னடா இங்கேயே குடும்பம் நடத்திட்டு இருக்க, உன் கையில மோதிரம் கொடுத்திருந்தானே, போய் வேலைக்கு போக வேண்டியதானே அப்படின்ற மாதிரி சொல்லவும், இப்ப அவன் டென்ஷன் ஆகிறான். பெருசு, என்ன ரொம்ப டென்ஷன் ஆக்கி பார்க்காத, நீ கொடுத்த மோதிரத்தை எடுத்துட்டு நான் 10 பேர்கிட்ட வேலை கேட்டேன், 10 பேர் எனக்கு வேலை கொடுத்தாங்க, ஆனா அடுத்துன்னு என்ன வேணாம் வேணாம்னு சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இப்ப மன்னருக்கே டென்ஷன் ஆகுது. ஏண்டா, ஒரு மன்னர் கொடுத்துருக்கான் ஒரு ஆளை வேலைக்கு, அவனை எப்படா வேலையை விட்டு தூங்குவாங்க? பெருசு,
நீ மன்னரோட பேர் தான் வச்சிருக்க, நீ மன்னர் கிடையாது, அதை மனசுல வச்சுக்க அப்படின்ற மாதிரி இவன் பேசிட்டு இருக்கான். நான் மன்னர் கிடையாதா, போடுங்கடா பிஜிஎம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஏ சா ருத்ர சா அப்படின்ற மாதிரி பில்டப் போட்டு மாறு வேஷத்தெல்லாம் கலைக்கிறாரு. அப்பதான் பிச்சைக்காரனுக்கு தெரியுது பக்கத்துல இத்தனை நாள் இருந்தது உண்மையான நான் மட்டும்தான்ற மன்னர் தான் அப்படின்றது புரியுது. உடனே அந்த 10 கடைக்காரங்களையும் வர சொல்றாங்க. 10 கடைக்காரங்களும் வந்து நின்னதுக்கு அப்புறம் வந்து ராஜா கேட்கிறாரு, உங்களுக்கு எந்த அளவுக்கு தைரியம் இருந்துச்சு என் மோதிரத்தை கொடுத்து இவனுக்கு வேலை கொடுங்கடான்னு கொடுத்தா ஒவ்வொருத்தனும் இவனை வேலையை விட்டு தரத்தி இருக்கீங்க, உங்களுக்கு என்னடா பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்கவும் அதே கேள்விதான் நானும் கேட்கிறேன். இவனுக்கு என்ன பிரச்சனை, ஒரு வேலையை கூட உருப்படியா பார்க்க மாட்டிருக்கான், தொடர்ச்சியா ஒரு வேலையை அவனால செய்யவே முடியல. நீங்க கொடுத்தீங்கன்ற காரணத்துக்காக தான் நாளே திரட்டி இருப்போம், உங்களோட மோதிரமும் உங்களோட முகமும் தான் தடுத்துச்சு, அதனாலதான் 3 நாள் வச்சிருந்து அனுப்பிச்சோம் அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தர் சொல்லவும் அதுக்கப்புறம் இவரால் புரிஞ்சுக்க முடியுது. ஓகே, பயபக்கி கிட்டதான் ஏதோ தப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி தெரிஞ்ச உடனே சரி நீங்க எல்லாம் போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த மோதிரத்தை வாங்கிட்டு இவங்க பக்கத்துல வந்து உட்கார்றாரு. தம்பி, நான் இப்ப கேட்ட வரைக்கும் எனக்கு பிரச்சனை என்னன்னு புரிஞ்சுக்க முடிஞ்சுப்பா. உனக்கு பிரச்சனை வெளியெல்லாம் இல்ல, உனக்கு பிரச்சனை உள்ளுக்குள்ளேயே இருந்திருக்கு. என்ன பிரச்சனை மன்னா அப்படின்ற மாதிரி இப்ப கேக்குறாரு. இவ்வளவு நேரம் பெருசு பெருசுன்னு சொல்லுவ, இப்ப என்ன மன்னான்ற? ஆமா, இதுக்கு முன்னாடி தெரியாது, இப்பதான் தெரியுமே, நறுக்கி புட்டீங்கன்னா என்ன பண்றது? சொல்லுங்க மன்னா, என்ன பிரச்சனை எனக்கு அப்படின்ற மாதிரி கேட்கவும் அவர் சொல்றாரு, உனக்கு இருக்கிற பிரச்சனை பேரு கன்சிஸ்டன்சி இல்லாதது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எனக்கு கன்சிஸ்டன்சி இல்லாதனா எனக்கு புரியல மன்னா அப்படின்ற மாதிரி இவன் கேட்கவும் இப்ப டீட்டெயிலா சொல்றேன். 30 நாள், அதாவது 1 மாசம் நான் டைம் கொடுத்துட்டு போனேன். இந்த 30 நாள்ல நீ 10 கடை மாதிரி இருக்குன்னா ஆவரேஜா 3 நாள் தான் உன்னால ஒரு கடையில வேலை பார்த்துக்கவே முடிஞ்சுச்சு. ஆமா மன்னா, அதுக்குள்ள திரட்டிடுறாங்க மன்னா. திறத்தலப்பா, நீ வேலை செஞ்ச விதம் அப்படி. நீ ஏதாவது ஒரு விஷயத்த கன்சிஸ்டன்டா இது வரைக்கும் பார்த்திருக்கியா? கன்சிஸ்டன்டானா தொடர்ச்சியான்னு தானே அர்த்தம். ஆமா, தொடர்ச்சியா இது வரைக்கும் ஏதாவது வேலை பார்த்திருக்கியா அப்படின்னு மாதிரி கேட்கும். அவன் யோசிச்சு பார்க்கறான். தன்னோட வாழ்க்கையில தொடர்ச்சியா தன்னை உருப்படுற மாதிரி ஆக்கிக்கிற மாதிரி எந்த ஒரு விஷயமும் அவனோட வாழ்க்கைக்குள்ள அவன் பண்ணவே இல்லை அப்படின்றது அப்புறம் தான் அவனுக்கு ரியலைஸ் ஆகுது. சரி, நான் உனக்கு ஒரு டாஸ்க் கொடுத்துட்டு போறேன். அடுத்து 90 நாளைக்கு நீ டெய்லி 5 மணிக்கெல்லாம் எழுஞ்சிரும். 5 மணியா? நடுராத்திரிக்கு எழுஞ்சு நான் என்னம்மா நான் பண்றது? மண்டையிலே அடிப்பேன். அது நடுராத்திரிலாம் கிடையாது, விடிய கால. நீ விடிய கால 5 மணிக்கு டெய்லி எழுஞ்சுக்கிற. டெய்லி இங்க பாரு, அங்க கீரைமலை இருக்குல்ல, அந்த கீரைமலை வரைக்கும் நீ நடந்தே போற அப்படின்ற மாதிரி சொல்லவும் 5 மணிக்கு எழுஞ்சு நடக்கணுமா? ஏன் மண்ணா இப்படி டார்ச்சர் பண்றீங்க? நான் பாட்டுல செவனே நீங்க உட்காந்து நான் உண்டு, என் கறி சோறு உண்டு, வெறும் சோறு உண்டு என் வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்கேன். இப்ப இதெல்லாம் பண்ணணுமா? நீ தானே சொன்ன எனக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னே தெரியலன்ட்டு. இன்னைக்கு என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சாச்சு, இதை நான் தீக்காம போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி மன்னர் சொல்லுவோம். சரி ஓகே மன்னா, நாளையில இருந்து நான் இதை ஃபாலோ பண்றேன். நான் 90 நாள் கழிச்சு வருவேன். அதுக்கப்புறம் உங்ககிட்ட இந்த கன்சிஸ்டன்சின்ற ஒரு விஷயம் வந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி மன்னர் வந்து கட் அண்ட் ரைட்டா சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. நாள் 5 மணிக்கு எழுந்துக்கிறான். செம்ம டிஃபிகல்ட்டியா இருக்கு. நடுராத்திரி எழுந்து கீரைமலை மேல நடக்கணுமா? ஐயோ, இந்த ஆள் வேற சொல்லிட்டு போயிட்டாரே, சரி பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி 5 மணிக்கு எழுஞ்சி நடக்க ஆரம்பிக்கிறாரு. நடக்கிறப்பதான் ஒரு விஷயத்த நோட் பண்றாரு. இவர் மாதிரி 5 மணிக்கு எழுஞ்சி ஒரு சிலர் கிராமத்துல அங்கங்கன்னு வேலைக்கு போறத அவர் வந்து நோட் பண்றாரு. இவங்களும் ராஜா கிட்ட மாட்டிருப்பாங்க போல இருக்கு, ராஜா டாஸ்க் கொடுத்துருப்பாரு போல இருக்கு, ஊருக்குள்ள ஒரு 5-6 பையன் இப்படிதான் சுத்திட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு நாளும் அவர் போயிட்டு வந்துடுறாரு. 2வது நாள் 3வது நாள் சொல்லிட்டு அடுத்தடுத்த நாளுக்கு காலங்காத்தால 5 மணிக்கு எழுஞ்சு போறப்பதான் தெரியுது அவர் மட்டும் 5 மணிக்கு எழுஞ்சுக்கலாம், அந்த ஊருக்குள்ள முக்காவாசி பேர் 5 மணிக்கு எழுஞ்சி அவன் வேலையை பார்த்துட்டு இருக்கான் அப்படின்றது அதுக்கப்புறம் தான் தெரியுது. ஆடா பாவீங்களா, இவ்வளோ நடுராத்திரிலாம் எழுஞ்சி என்னடா பண்ணுவீங்க, என்னடா வேலை இருக்கு அப்படி உங்களுக்கு அப்படின்ற மாதிரி அவன் யோசிக்கிறான். ஆனா நிறைய வித்தியாசமான விஷயங்கள் அங்க நடந்துகிட்டே இருக்கு. சில பேர் வந்து அவங்களோட ஆடு மாடுகளை வந்து அதுக்கு உணவு வைக்கிறதாகட்டும், சில பேர் பால் கறக்கிறதாகட்டும், ஏதோ ஒரு வேலை 5 மணில இருந்தே ஸ்டார்ட் ஆயிடுது அப்படின்றத இவர் ஃபீல் பண்றாரு. இத்தனை நாள் இந்த வேலையெல்லாம் அவர் கண் கூட பார்த்ததே கிடையாது. 5 மணிக்கே எழுஞ்சி காலையிலே ஒரு வேலையை முடிக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு வேலையா? இந்த வேலை செஞ்சா இன்கம் வருமா அப்படின்ற மாதிரிலாம் அவனுக்கு ஆச்சரியமா இருக்கு. தொடர்ச்சியா போயிட்டே இருக்கு. ஒரு 30 நாள் கழிச்சு ராஜா சொன்னார் பாத்தீங்கன்னா, அந்த கீரைமலை, அந்த கீரைமலைக்கு போற வழியில பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட காய்கறிகள், ஏகப்பட்ட கீரை வகைகள் இருக்கு. அதனாலதான் அந்த மலைக்கு பேரு கீரைமலைன்னு கூட பேர் வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஊர் மக்கள் எல்லாம் சொல்றாங்க. ஓஹோ, கீரைமலைக்கு பின்னாடி இப்படி ஒரு காரணம் இருக்கா அப்படின்ற மாதிரி எல்லாம் யோசிக்கிறான். அடுத்தடுத்த நாட்கள்ல என்ன பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம போற வழியில இருக்கிற கீரையெல்லாம் பறிச்சுக்கிட்டே போறான். ரிட்டன் அதை எல்லாத்தையும் கட்டு கட்டி எடுத்துட்டு வரான். கட்டு கட்டி எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா காலங்காத்தால ஒரு 7 மணிக்கெல்லாம் அந்த கீரையெல்லாம் கடை மாதிரி போட்டு வச்சு விற்க ஆரம்பிக்கிறான். கீரை எல்லாம் ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு, ஏன்னா காலங்காத்தாலே பறிச்சுட்டு வந்த கீரைல. சோ அதனால நிறைய மக்கள் வந்து அந்த கீரையெல்லாம் வந்து வாங்க ஆரம்பிக்கிறாங்க. சோ நல்லா தான் சேல் ஆயிட்டு இருக்கு, நல்லா போயிட்டு இருக்கு. 90 நாள் கழிச்சு ராஜா இப்ப வந்து பார்க்கணும் அப்படின்ற மாதிரி வராரு. நம்மால என்ன வழக்கம் போல அங்கதான் இழுத்து போத்திட்டு படுத்துட்டு இருப்பான், போட்டு மிதி மிதின்னு மிதிக்கலான்ற மாதிரிதான் ராஜா வராரு. பட் அங்க பார்த்தா
ஒரு ப்ராப்பரான ஒரு கடை செட்டப்பே இருக்கு. ராஜாக்கா ஆச்சரியமா இருக்கு. தம்பி நீதானா, இங்க வா, என்னாச்சுப்பா அப்படின்ற மாதிரி ஆச்சரியத்தோட கேக்குறாங்க. இல்ல ராஜா, நீங்க 5 மணிக்கு எழுஞ்சிக்க சொன்னீங்க, கன்சிஸ்டண்டா 90 நாள் பண்ண சொன்னீங்க, நான் யாருன்னு நான் தெரிஞ்சுப்பேன் அப்படின்ற மாதிரி நினைச்சுதான் நான் அந்த விஷயத்த பண்ண ஆரம்பிச்சேன். பட் எனக்கு இந்த உலகம் என்ன அப்படின்றது இப்ப எனக்கு தெரிஞ்சிச்சு. இங்க வாய்ப்பு நம்மளை சுத்தி நிறைய இருக்கு. நான் அந்த டைம்ல தூங்கிட்டு இருந்திருக்கேன், அதனாலதான் என்னோட வாய்ப்புகள்லாம் எனக்கு தெரியல. இப்போ நீங்க சொன்னன்ற அந்த கீரமலைக்கு நான் டெய்லி வாக்கிங் போனதால என்னால சொந்தமா ஒரு கடையே வைக்க முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் எனக்கு யாரும் வேலை தரல, நான் வருத்தப்பட மாட்டேன், நான் மத்தவங்களுக்கு வேலை கொடுக்குற அளவுக்கு என்ன நான் உயர்த்திக்க விரும்புறேன் அப்படின்ற மாதிரி இப்போ அந்த பர்சன் சொல்லவும் ராஜாக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு மனுஷன் தன்னோட வாழ்க்கையில கன்சிஸ்டன்சி அப்படின்ற ஒரு விஷயத்த ஏதாவது ஒரு முன்னேற்றத்துக்காக தன்னோட வாழ்க்கையில தொடர்ச்சியா பண்றானா, அந்த விஷயம் அவனோட வாழ்க்கையை மாத்தும் அப்படின்றதுக்கு அந்த பிச்சைக்காரன்லாம் ஒரு எக்ஸாம்பிள்ங்க. அவருக்கு இருக்கட்டும்ங்க. நீங்க கொஞ்சோண்டு யோசிச்சு பாருங்களேன். உங்களோட வாழ்க்கையை மாத்துறதுக்காக எந்த ஒரு விஷயத்த கன்சிஸ்டன்டா நீங்க வந்து தொடர்ச்சியா ஒரு 90 நாட்களுக்கு பண்ணிட்டு இருக்கீங்கன்னு யோசிச்சு பாருங்க. தொடர்ச்சியாவா 90 நாளுக்கா என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படி? அப்படி எதுவும் இல்லையேப்பா. ஒண்ணு இருக்கு. நான் டெய்லி படுக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது 9 மணிக்கு ஸ்க்ரால் பண்ண ஆரம்பிச்சேன்னா 11, 11:30 வரைக்கும் ஸ்க்ரால் பண்ணிட்டே இருப்பேன். இதை நான் தொடர்ச்சியா பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி நீங்க சொன்னீங்கன்னா சூப்பர்ப்பா. இதை நீங்க கன்சிஸ்டன்சியா பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா அதுல இருந்து 10 பைசாக்கு பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா உங்க வாழ்க்கையை டெவலப் பண்றதுக்கு அதுல என்ன இருக்கு? அப்பெல்லாம் சொல்ல முடியாது. நான் ஒரு 10 வீடியோ ஸ்க்ரால் பண்றேன்னா ஏதாவது 1, 2 வீடியோ என் லைஃபுக்கு வந்து யூஸ் ஆகுதுப்பா. யூஸ் ஆகுதா? யூஸ் பண்ணிருக்கீங்களா? யூஸ் ஆகுதுன்னு தான் சொல்லணும். யூஸ் பண்ணிருக்கேன்னு சொல்ல முடியாதே. ஆமா. நீங்க பார்த்த விஷயத்த ஜஸ்ட் பார்த்து மட்டும் தான் போறீங்க. ரியல் லைஃப்ல அப்ளை பண்ணவே இல்ல. நீங்க அப்ளை பண்ணாத எந்த ஒரு நாலேஜும் உங்களோட லைஃபுக்கு கொஞ்சம் கூட உதவாது. நீங்க பண்ண வேண்டியதுன்னா அடுத்த 90 நாளுக்கு உங்க வாழ்க்கை ஏதாவது ஒரு சின்ன விஷயம் மாத்தும் அப்படின்ற மாதிரி இருக்கும் பாத்தீங்களா? அந்த விஷயத்த கன்சிஸ்டன்ஸா பண்ணுங்க. நீங்க தொடர்ச்சியா ஒரு விஷயத்த பண்ணும்போது அதுல இருந்து வரப்போற விளைவு உங்களோட மொத்த வாழ்க்கையும் கூட மாத்தும். என்னோட பர்சனல் லைஃப்ல பாத்தீங்கன்னா நானுமே எனக்கு எப்பயாவது வாழ்க்கை ரொம்ப சொதப்புற மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்ற மாதிரி இருக்கிறப்ப நான் என்ன பண்ணுவேன்னா டெய்லி 5 மணிக்கெல்லாம் எழுஞ்சிப்பேன். அந்த டைம்ல எனக்கு என்ன தோணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, எங்க தப்பு பண்றோம், எந்த இடத்துல இந்த தப்பு நடக்குது, என்ன பண்ணா மாறும் அப்படின்ற மாதிரி கையில ஒரு பேப்பர் பெண்ணோட உட்காந்துருவேன். ஆக்சுவலி அந்த பேப்பர் பெண்ணோட நான் எந்த அளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்றேனோ, நான் அந்த பேப்பர் பெண்ணை கையை எடுக்கிறப்ப கண்டிப்பா ஒரு சொல்யூஷனோட தான் எடுப்பேன். நம்மளோட உட்காந்து பேசுறதுக்கான டைம் விடிகாலையில 5 மணி எனக்கு கொடுக்குது. ஏன்னா மற்ற டைம்ல இந்த மாதிரி உட்காரணும்னு எனக்கு தாட்லாம் இருக்கு, ஆனா உட்கார முடியல. ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்துகிட்டே இருக்கும், ஏதாவது ஒரு விஷயம் என்ன டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆனா காலங்காத்தால நான் என் கூட இருக்கிற மாதிரி நான் உணர்றேன். அதை நான் பண்ணதுக்கு அப்புறம் ஓகே, நான் காலங்காத்தால எழுந்து இந்த விஷயத்துக்கு நான் படிக்க வேண்டியிருக்கு, காலங்காத்தால எழுந்து ஃபிட்னஸ் தான் இப்போ என்னோட லைஃப்ல வந்து பெரிய சொதப்பலா போயிட்டு இருக்கு, ஃபிட்னஸ்க்கு நான் ஸ்பெண்ட் பண்ணணும். இல்ல என்னோட லைஃப்ல பாத்தீங்கன்னா இப்போ யூடியூப் தான் வந்து நல்லா போயிட்டு இருக்கு, யூடியூபுக்கு வந்து ஸ்கிரிப்ட் எடுக்கணும், அதுக்கு பேசணும், இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் அந்த 5 மணிக்கு ஸ்பார்க் ஆகும். அந்த விஷயத்தை நான் தொடர்ச்சியா பண்ணுவேன். அதுக்கப்புறம் நிலைமை மறுபடியும் நார்மல் நிலைமைக்கு வந்துடும். இதே விஷயத்த உங்களோட லைஃப்லயும் ஜஸ்ட் யூஸ் பண்ணி பாருங்க. உங்களோட வாழ்க்கைக்குள்ளேயும் ஏதாவது ஒரு சொதப்பல் நடந்துட்டு இருக்கும். ஜஸ்ட் ஒரு நாள் 5 மணிக்கு எழுந்து உட்காந்து ஒரு பேப்பர் பண்ணோட உட்காருங்க. எந்த இடத்துல சொதப்புது வாழ்க்கை, என்ன பண்ணா அந்த சொதப்பல் மாறும், அது சொதப்புறதுக்கு நானும் ஒரு வகையில காரணமா, இல்ல நான் சுத்தி இருக்கிற என்வரான்மெண்ட் காரணமா அப்படின்ற மாதிரி ஜஸ்ட் எழுதிக்கிட்டே வாங்கலாம். ஏதாவது ஒரு இடத்துல கண்டிப்பா உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். அந்த சொல்யூஷனை அடுத்து 90 நாளைக்கு தொடர்ச்சியா பண்ணிக்கிட்டே வாங்க. அந்த விஷயம் டெஃபினட்டா உங்களோட லைஃபை மாத்தும். ஐ ஹோப் இன்னைக்கு நான் சொன்ன இந்த விஷயம் கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும் நான் நினைக்கிறேன், நம்புறேன். எல்லா மனசும் ஒரு சின்னோண்டு பாராட்டுக்கு தானே எங்க கிடக்கு. உங்களுக்கு இந்த பதிவை பத்தியோ இல்ல என்ன பத்தியோ ஏதாவது சொல்லணும்னு இருந்துச்சுன்னா அதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து சொல்லுங்க. உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்டையுமே நான் வாசிச்சுட்டு தான் இருக்கேன். ஆக்சுவலி கொஞ்சம் டேஸாவே நம்மளோட சேனல் வந்து ஒரு மோசமான நிலைமையில தான் இருக்கு. ஆக்சுவலி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்ம சேனலுக்கு ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு, அந்த ப்ராப்ளத்துல இருந்து ரெக்கவரி ஆகி தான் நம்ம சேனல் திரும்ப கிடைச்சிச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தேன். கிடைச்சதுக்கு அப்புறமும் பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா நம்மளோட சேனல்ல நிறைய அன்சப்ஸ்கிரைப் நடந்துகிட்டே இருக்கு. இது டெக்னிக்கலா நடக்குதுங்களா இல்ல உண்மையாலே நம்மள வந்து அன்சப்ஸ்கிரைப் பண்றாங்களான்னு கூட எனக்கு தெரியல. நீங்க நம்ம சேனலுக்கோ இல்ல எனக்கோ சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஜஸ்ட் செக் பண்ணி பாருங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தான் நம்மளோட வீடியோ வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்களா இல்லையான்ட்டு. இல்லப்பா நான் தெரியல, இது எப்போ அன்சப்ஸ்கிரைப் பண்ணனே எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்குன்னா ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நீங்க மட்டும் இல்ல, உங்க வீட்டுல இருக்கிறவங்களையும் அவங்க ஐடியில வந்து யூஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அவங்களையும் நம்ம சேனலை வந்து பார்க்க சொல்லுங்க. கண்டிப்பா நம்மளோட வீடியோஸ் அவங்களோட லைஃபையும் மாத்தும். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும்
நம்மளோட வீடியோஸை கொடுத்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ண சொல்லுங்க. டெஃபினட்டா நம்மளோட சேனல் உங்களுக்கு ஒர்த்தா இருக்கும். அது மட்டும் இல்லாம நிறைய பேர் என்கிட்ட சொல்றது என்னன்னா, நீங்க வீடியோ போட்டுட்டு இருக்கீங்களா, எனக்கு தெரியவே இல்லையே, எனக்கு நோட்டிஃபிகேஷனே காட்ட மாட்டிருக்கு அப்படின்ற மாதிரியும் நிறைய பேர் சொல்றீங்க. ஜஸ்ட் சேனலை ரீவிசிட் பண்ணி பாருங்க, அங்க சப்ஸ்கிரைப் ஆயிருக்கா அப்படின்ற மாதிரி பாருங்க. ஆயிருக்கு, ஆனாலும் எனக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வர மாட்டிருக்கு அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளோட சேனலுக்கு பக்கத்துலேயே ஒரு சின்ன பெல் பட்டன் இருக்கும். அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றத கொடுத்துருங்க. நம்ம எப்பெல்லாம் வீடியோ போடுறோமோ டான்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்க நோட்டிஃபிகேஷன் பார்த்ததுக்கு அப்புறம் ரெகுலரா வந்து பாருங்க. ஸோ இதை மட்டும் எனக்காக பண்ணுங்க. ஏன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் ப்ராப்பரா இருந்தாதான் அந்த சேனல் அடுத்த கட்டத்துக்கு புஷ் ஆகும். நம்ம சேனல் என்ன ஆச்சுன்னு தெரியல, ரிட்டன் அந்த ப்ராப்ளத்துல இருந்து வந்ததுக்கு அப்புறமும் சேனல் அதே இடத்துல அதே கவுண்ட்லயே இருக்கு. இதனால என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு முறையும் நான் ஏதாவது ஒரு விஷயம் கொடுக்குறப்ப எனக்கு சின்னதா ஒரு கஷ்டம் இருந்துகிட்டே இருக்கு. நான் இவ்வளவு எஃபர்ட் போடுறேன், பட் பதிலுக்கு எதுவுமே கிடைக்க மாட்டிருக்கே அப்படின்ற மாதிரி இருக்கு. உங்ககிட்ட சொல்லாம யார்கிட்ட போய் சொல்ல முடியும்? நீங்க எனக்காக உதவி பண்ணுவீங்கன்ட்டு நான் நினைக்கிறேன், நம்புறேன். ஸோ உங்களால முடிஞ்ச சப்போர்ட்டை நீங்களும் நம்ம சேனலுக்கும் எனக்கும் கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு ஹெல்ப் கேட்டுக்கிறேங்க. ஸோ பண்ணிடுங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நாளைக்கு இன்னொரு ஒரு கதையோடும் கருத்தோடும் நான் டெஃபினட்டா வந்து உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் மட்டும்தான். நன்றி.